அண்ணன் சீமான் அவர்களை பத்தி நான் என்ன பேசுறதுங்க? ஒரு அரசியல் தலைவர், ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்வதை விட ஒரு போர்க்களத்தில் நிற்கக்கூடிய தளபதியாகத்தான் என்றும் நான் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்து கொண்டிருக்கின்றேன். காரணம் அவருடைய கொள்கை, அந்த கொள்கையிலே அவர் எடுத்திருக்கக்கூடிய உறுதி பூண்ட ஒரு நிலைப்பாடு, அதற்காக எதை இழந்தாலும் பரவாயில்லை என்று தைரியமாக அந்த போர்க்களத்திலே போராடக்கூடிய மாண்பு, இது அண்ணன் சீமான் அவர்களை தமிழக அரசியல்ல ஒரு தனிப்பெரும் தலைவராக உயர்த்தி நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று. எனக்கும் சீமான் அண்ணனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நான் தேசியத்துல தமிழை பார்க்கிறேன், அண்ணன் தமிழ்ல தேசியத்தை பார்க்கிறார், அவ்வளவுதாங்க வித்தியாசம். இருவருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தும் எப்பொழுதும் அண்ணன் சீமான் அவர்களுக்காக தொடர்ந்து ஆதரவாக நான் குரல் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம், இன்னைக்கு அரசியல் களத்துல பாத்தீங்கன்னா அந்த நேர்மையும் நெஞ்சுறுதியும் குறைந்திருக்கிறது. அது இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக தொடர்ந்து நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருவரும் பங்கேற்கக்கூடிய முதல் மேடையாக இது இருக்குது. அண்ணன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, தமிழ் பேராயம் ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க. இதற்கு முன்பு இதே இடத்துல சிறுகதைகள், பெரும் கதைகள் எல்லாரையும் தொகுத்து வழங்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு பெரிய விழாவை இங்கே நடத்தி இருந்தார்கள். அந்த நிகழ்வை முன்னிருந்து நடத்திய ஐயா கரு நாகராசன் அவர்கள் குறிப்பாக ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி. ஆனா தமிழ் பல்கலைக்கழகங்களே செய்யாத ஒரு வேலையை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது. சாதாரண நிகழ்வில்லை. அதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த குழுமத்தினுடைய தமிழ் பேராயம், அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய முனிவர் ஐயா கரு நாகராசன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சொந்தங்களே, அற்புதமான இரண்டு நபர்கள் இந்த இறுதி போட்டியினுடைய பார்வையாளர்களாக மட்டுமில்ல, பங்கேற்பாளர்களாக மட்டுமில்ல, ஒரு கடுமையான பணியை எடுத்திருக்கின்றார்கள். காரணம், 8 பேர் பேசுறாங்க, 3 பரிசு தான் கொடுக்க முடியும். அது நிச்சயமாக அந்த நெஞ்சில் ஒரு முல்லை போல் குத்தி கொண்டிருக்கும். சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அந்த குறிப்பாக அந்த கடைசி கட்ட தருணத்திலே அந்த 8 பேர்த்தையும் பார்த்து மார்க் போட்டு இவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்ற வேலை ஒரு சாதாரண வேலை இல்லை, அது சுமை. அந்த சுமையை தாங்கி மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய 2 அற்புதமான மனிதர்கள், நான் பெரிதும் விரும்பி ரசிக்கக்கூடிய, உங்களுடைய நெஞ்சத்தை எல்லாம் எப்பொழுதும் கவரக்கூடிய பேராசிரியர் ஞான சம்பந்தன் ஐயா. எவ்வளவு எளிமையா பேசினாங்க பாருங்க. டிவியில் அவங்க வந்தாவே எந்த வேலையாக இருந்தாலும் தூக்கி போட்டு விட்டு எல்லோரும் அமர்ந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு நகைச்சுவை கலந்து தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடிய அற்புதமான ஒரு மனிதர். அந்த அதே மேடையில் ஐயாவை சந்திப்பதிலே என்னுடைய ஒரு பாக்கியமாக இந்த நேரத்தில் நான் கருதுகின்றேன். அதே போல மீடியா துறையில எனக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு மனிதர், நேர்மையானவர், நடுநிலைமையானவர், தன்னுடைய கருத்தை உறக்கமாக பேசக்கூடியவர், எல்லோரையும் மதிக்கக்கூடியவர், எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு நிலைப்பாடு எடுக்காம எல்லோருக்கும் சமமான மேடை அமைத்து கொடுக்கக்கூடிய புதிய தலைமுறை தொலைக்காட்சி குழுமத்தினுடைய நிறுவனர் சீனியர் எடிட்டராக இருக்கக்கூடிய அருமையான கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை, நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமை சகோதரர் அருணாச்சலம் அவர்கள் பின்னால் இருந்து முழுவதுமாக இயக்கி இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு சொந்தங்களே, சொல் தமிழா சொல் மிக முக்கியமாக தமிழகத்துல இந்த நேரத்திலே நடத்தப்பட வேண்டிய நிகழ்வு. காரணம், இங்கே மாணவ அரசியல் இல்லை. ஒரு மாணவ அரசியல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு நாளும் சொல் தமிழா சொல்லாக இருக்கும். கல்லூரியில் ஆக்ரோஷமா பேசுவாங்க, ஒரு மாணவர் சங்க தேர்தல் நடக்கும் பொழுது ஆக்ரோஷமாக இருக்கும். அங்கிருந்து அடுத்த கட்ட தலைவர்கள் கிடைப்பாங்க. அரசியலுக்கு மட்டும் இல்லை, அரசியல் என்பது ஒரு பரிணாமம். அவர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் கூட அந்த மாணவ பருவத்துல, குறிப்பாக கல்லூரிகள்ல மிகச் சிறப்பாக பேசக்கூடியவர்கள், ஆர்குமெண்டேட்டிவ், தான் சொல்லக்கூடிய கருத்தை வலிமையாக சொல்லக்கூடியவர்களை ஒரு கல்லூரி தயார் செய்து வெளியே அனுப்பும். ஆனா நம்முடைய சாபக்கேடு, என்னை கல்லூரிகள்ல அரசியல் என்கின்ற வார்த்தை தவறாக போய் அது உச்ச நீதிமன்றத்துல ஜேஎம் லிங்டோ அவர்கள் தலைமையில போட்டிருக்கக்கூடிய கமிட்டியினுடைய ரிப்போர்ட், அதன் அடிப்படையில இந்திய பல்கலைக்கழகத்துல கல்லூரிகள்ல மாணவ அரசியல் என்பது கடுமையாக ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறது. அப்ப மாணவங்களுக்கு பேசுவதற்கான மேடை எங்க இருக்கு, வாய்ப்பு எங்க இருக்கு, எங்கே வந்து அவருடைய கருத்தை ஆணித்தரமாக அவர்கள் பதிவு செய்ய முடியும்? இன்னைக்கு ஒரு பெரிய மாமன்றத்தை நம்முடைய எஸ்ஆர்எம் குழுமம் உங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கின்றார். இந்த சொல் தமிழா சொல் என்பது எல்லாத்தையும் தாண்டி தமிழகத்தினுடைய அரசியலாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கட்டும், பேச்சாளராக இருக்கட்டும், எல்லோரையும் அடையாளம் காட்டக்கூடிய மேடையாக மாறி இருக்கிறது. இது முதல் ஆண்டு.
இப்படிப்பட்ட ஒரு முயற்சி எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக வருகின்ற காலத்துல இது இன்னும் பெரிய ஆலமரமாக வரணும். அந்த 2000 என்பது 20,000 வரணும். சுருக்கமா சில பேர் பேசினாங்க, சில இடத்துல பெருசா பேசினாங்க. பேச்சை பொறுத்தவரை எப்பொழுதும் நான் அடிக்கடி சொல்லுவது, நான் கற்றிருப்பது, நான் படித்திருப்பது, ஈத்தோஸ், பாத்தோஸ், லோகோஸ் என்கின்ற 3 வார்த்தையை நம்ம சொல்லுவோம். இது கிரீக் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஒரு பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை இலக்கணம். ஈத்தோஸ் என்கின்ற வார்த்தை என்ன சொல்லுது? யாரு பேசுறாங்க, அது ஈத்தோஸ் என்கின்ற வார்த்தைக்கான அர்த்தம். அப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாரா, இல்ல ஒரு மருத்துவர் பேசுறாரா, இல்ல ஒரு விஞ்ஞானி பேசுறாரா, யாரு பேசுறாங்க, யாரு பேசுறாங்க என்பதற்காகவே அந்த பேச்சுக்கு ஒரு சிறப்பு இருக்கும். ஈத்தோஸ். அடுத்து பாத்தோஸ் என்று சொல்லுகின்றோம். அது எந்த அளவுக்கு ஆணித்தரமாக எமோஷனலா பேசுறாங்க, அந்த பேச்சாளரோடு நாம் கலந்திருக்கின்றோமா, அந்த பேச்சோடு நயத்தோடு நாம் ஒன்று இருக்கின்றோமா, எமோஷனல் அப்பீல் என்று சொல்லுகின்றோம். லோகோஸ் என்கின்ற வார்த்தைக்கான அடிப்படை தத்துவம் லாஜிக். அந்த பேச்சுல உணர்ச்சி மட்டுமல்ல, அந்த பேச்சுல ஒரு அடிப்படை தன்மை, நண்பகத்தன்மை இருக்கா அப்படி. ஒரு பேச்சில் இருக்கக்கூடிய 3 விஷயங்களை the speech of a grammar என்று சொல்லுகின்றோம். ஈத்தோஸ், பாத்தோஸ் அண்ட் லோகோஸ். இது போன்ற மேடைகள்ல உங்களுக்கு வெறும் 4 நிமிடங்கள் 5 நிமிடங்கள் மட்டும் கிடைக்கும் பொழுது உங்களுடைய மூளை மிக வேகமாக வேலை செய்யும். அந்த தலைப்பை எடுக்கணும், எங்கேயோ படிச்சதெல்லாம் தலைப்புக்கு கரெக்ட் பண்ணணும், அதை பிரசன்ட் பண்ணணும், அதை நீங்க டிஃபெண்ட் பண்ணணும். அதனால்தான் எப்பொழுதுமே இந்த சிறிய பேச்சுக்களை பொறுத்தவரை ஒரு மனிதனை முழுமையாக அது சோதனை செய்யும். பெரிய பேச்சுக்களா இருந்தா நீங்க எங்கெங்கேயோ போகலாம், டெல்லி போகலாம், கல்கட்டா போகலாம், சுத்தி சுத்தி வரலாம், ஃபைனலா இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஆனா அந்த சிறிய பேச்சுக்கள் 5 நிமிடம் 6 நிமிடத்துல பேசுங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு பேச்சாளனுடைய முழுமையான தன்மை வெளியே வந்துடும். அபிரகாம் லிங்கன் எத்தனையோ பேச்சுக்கள் பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேச்சுக்கள்ல மிகச் சிறந்தது, அமெரிக்காவை புரட்டி போட்டது 1863 கெட்டிஸ்பர்க் என்கின்ற இடத்துல அவர் கொடுத்த பேச்சு, கெட்டிஸ்பர்க் அட்ரஸ். எல்லாரும் நினைப்பாங்க, ஓ அபிரகாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் ஸ்பீச் என்பது பெருசா இருக்கும் அப்படின்னு. வெறும் 271 வார்த்தைகள், only 271 words. யாருக்காவது ஆர்வம் இருந்தா இன்னைக்கு நீங்க அந்த பேச்சு எடுத்து பார்க்கணும். எப்படி ஒரு பேச்சை ஒரு மனிதனால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும், வெறும் 271 வார்த்தைகள்ல எப்படி நம்மை கட்டி போட முடியும். 271 வார்த்தைகள்ல ஈத்தோஸ் இருக்கு, பாத்தோஸ் இருக்கு, லோகோஸ் இருக்கு, 3ம் இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்காவில் நடந்த சிவில் வார நிறைவுக்கு கொண்டு வந்த ஒரு முக்கிய பேச்சாக அந்த பேச்சை பார்க்கிறோம். அதே போல எல்லோருக்குமே தனிப்பட்ட முறையில் ஒரு பேச்சாளரை பிடிக்கும், சில பேச்சுக்களை பிடிக்கும். சில பேருக்கு அரசியல் பேச்சுக்கள் பிடிக்கும், சில பேருக்கு ஆன்மீகம் பிடிக்கும், சில பேருக்கு அறிவியல் பிடிக்கும். எது இருந்தாலும் கூட ஒரு மனிதன் நல்ல பேச்சாளராக இருக்கும் பொழுது தன்னை நன்றாக அறிந்து கொள்ளுகின்றான், தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ளுகின்றான், சமுதாயத்தினுடைய பிரச்சனையை உள்வாங்கி அதற்கான பரிகாரத்தை நல்ல பேச்சால் தேட முடிகிறது. அதனால்தான் அன்பு சொந்தங்களே, இந்த பேச்சுங்கிறது அரசியல் மேடையில் அண்ணன் சீமான் அவர்களை போல பேசணும், அது ஒரு பக்கம். அதை தாண்டி நீங்க சாதாரண ஒரு நிறுவனம் நடத்தினாலும் கூட 4 பேர் அதில் பணியாளர்களாக இருந்தாலும் கூட அவங்க கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு தன்மையாக பண்பாக பேச வேண்டும், அது ஒரு பேச்சாளர் இருந்து வரும். ஒரு பெரிய நிறுவனத்துல நீங்க இருக்கிறீங்க. இன்னைக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் சொல்லுது, ஒரு கம்பெனியினுடைய நிறுவனராக உயர் பொறுப்புல நீங்க இருக்கிறீங்கன்னா 70% இஸ் யுவர் சோசியல் ஸ்கில்ஸ், வெறும் 30% மட்டும்தான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். ஒரு கம்பெனியினுடைய சிஇஓ இருக்கிறீங்க, மைக்ரோசாஃப்டுடைய சிஇஓ இருக்கிறீங்க, 70% அந்த பொறுப்பினுடைய அடிப்படை உங்களுடைய சோசியல் ஸ்கில்ஸ். எப்படி பேசுறீங்க, எப்படி ஒரு பொருளை விற்கிறீங்க, ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கும்போது எப்படி டீல் பண்றீங்க. வெறும் 30% மட்டும்தான் டெக்னிக்கல் நாலேஜ். அதனால நீங்க வாழ்க்கையில மேல போக ஆரம்பிக்க உங்கள் டெக்னிக்கல் நாலேஜ் குறைவாகவும் உங்க சோசியல் நாலேஜ் அதிகமாக இருக்கும். அது எங்கிருந்து வருங்க? பேச்சில இருந்து வரும். இந்தியாவில் நமக்கு நிறைய சாதனையாளர்கள் வேண்டும், எல்லா துறையிலும் வேண்டும். அந்த சாதனையாளர்கள் தன்னை நன்றாக வெளிப்படுத்தி கொள்ள வேண்டும், தான் பணி செய்யக்கூடிய இடத்துல எல்லோரிடமும் நல்லா பழகணும், சோசியல் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதற்கு மேடை பேச்சு அவசியம். ஆனா இன்னைக்கு மேடை பேச்சுக்கள் பொது இடத்துல வந்து பேசுவதை விட அதிகமாக செல்போனை பார்க்கிறோம், கம்ப்யூட்டரை பார்க்கிறோம், இன்ஸ்டாகிராம்ல பேசாம ஒரு கருத்தை போட்டுட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறோம். அது இன்றைய தலைமுறைக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனையாக நான் பார்க்கின்றேன். ஒரு கருத்து இன்ஸ்டாகிராம்ல சமூக வலைதளத்துல போடுகின்றோம், அது முக்கியம், அந்த கருத்துக்கு ஒரு வலிமை இருக்கு. அதை விட பெரிய வலிமை வெளியே வந்து நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய பேச்சுக்கு அதை விட பெரிய வலிமை இருக்கு. அதனால இந்த இன்ஸ்டாகிராம், சோசியல் மீடியா, இந்த யுகத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்க பேசி பழகணும், நிறைய பேசணும். நீங்க பேசும் பொழுது மட்டும்தான் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வருவீங்க. ஏன்? இங்க உங்க முன்னாடி தைரியமா நான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு காலத்துல திக்கி பேசும், எனக்கு ஒரு காலத்துல திக்குவா, என்னால பேச முடியாது.
நான் பஸ்ல போய் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னா கூட நான் வந்து சிரமப்படுவேன். என்னால சில வார்த்தைகள் வராது, இப்பு வராது, மா வராது. அப்ப டிக்கெட் எடுப்பதற்கு கூட நான் சிரமப்படுவேன். நான் படிக்கக்கூடிய பள்ளியில ஒரு ஆசிரியர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணாமலை கிட்ட வந்து சில வார்த்தையை டக்குன்னு கேட்டா அவனால பேச முடியாது, அதனால பொறுமையா கேட்டா தான் பேசுவான். 6வது 7வது படிக்கும் பொழுது அந்த ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா என்னை அதிகமாக பேச வச்சாங்க. ஸோ டெய்லி வந்து அன்றைய தினம் செய்தித்தாளை வாசிக்கணும், தம்பி அண்ணாமலை வாசிப்பாரு. ஒரு பெரிய பேச்சாளர் வந்து பேசுறாங்க, அந்த பேச்சாளருக்கான முன்னுரிமையை முகவுரையை அண்ணாமலை சொல்லுவாரு. நன்றி அறிவிப்பு அண்ணாமலை பேசுவார். பேச வச்சாங்க. பேசிக்கொண்டே இருந்தேன். முதல்ல பயமா இருக்கும், பேச்சு வராது, ஏளனமாக பார்ப்பார்கள், கை தட்டுவார்கள், எனக்கே ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். ஆனாலும் அந்த ஆசிரியர் தொடர்ந்து என்னை ஒரு மேடையிலும் ஏற்றி என்னை பேச வைத்த பிறகு ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, யாருக்காவது திக்குவாய் இருக்குன்னா அது பிசிக்கல் கிடையாது, அது மென்டல், மனதில் எங்கேயோ ஒளிந்திருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையால மட்டும்தான் சில வார்த்தைகள் வராது. ஆனால் நீங்கள் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் பேசுங்கள், பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் யார் என்பதை வெளிப்படுத்திக் கொண்டே இருங்கள். இந்த உலகத்தை வசப்படுத்துங்கள். வருகின்ற நாட்கள் வசந்த காலமாக இருக்கட்டும். பாராளுமன்றத்துல வருங்காலத்துல ஒரு தமிழ்வன் பிரதமராக வர முடியுமா? பேசினாங்க. 2 பேரும் சரியா பேசினாங்க. முடியும் என்று பேசினாங்க, முடியாதுன்னு பேசினாங்க. என்னை பொறுத்தவரை இரண்டையும் சுருக்கி ஒரே வார்த்தையிலே பதிவு செய்ய விரும்புகின்றேன். அரசியல் எப்ப நல்லா இருக்கும், அரசியல் எப்ப ஆளுமை மிகுந்த மனிதர்கள் வந்து நாட்டை திருத்துவார்கள் என்றால், தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநில நலனை முக்கியமாகவும் வைக்கும் பொழுது, அதே போல மாநில கட்சிகள் மாநில பிரச்சனைகளை முதன்மையாகவும் தேசிய பிரச்சனையை முக்கியமாக வைக்கும் பொழுது மட்டும்தான் இந்திய அரசியல் மாறும். நான் சொன்னதை மறுபடியும் திரும்ப சொல்றேன். தேசிய கட்சிகள் தேசிய பிரச்சனைகளை முதன்மையாகவும் மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முக்கியமாகவும், அதே போல மாநில கட்சிகள் மாநிலத்தினுடைய பிரச்சனையை முதன்மையாகவும் தேசியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதலாகவும் வைக்கும் பொழுது